தான் சொன்னாங்க. என்ன ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்முக்குள்ள இருக்கு பிரபு. ஆர்ட்டா தான் நீங்க பண்ணிருக்கீங்க. என்ன நீங்க எப்படி சொல்லியிருந்தாலும் இந்த ஒரு பிளான் இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக நான் வந்து பெரிய கால் இன்ஃபேக்ட் நம்ம ரோமியோ டைரக்டர் விநாயக்கெல்லாம் நான் தான் கால் பண்ணி கொடுத்தேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் இவெண்ட் அண்ட் ஐ எம் so happy. Thank you so much Vijay sir and Arun sir. To say that இது அருண் சார் 10 வருஷமான மனசுக்குள்ள திருக்கி வச்ச ஒரு விஷயம். ஆனால் என்னையும் ஒரு ஆர்டிஸ்டாக மட்டும் சொல்லி கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். விஜய் சார் உங்களோட மியூசிக் வந்து வளரும் போது லைஃப்பில் ரொம்ப டிஃப்ரெண்டான தருணங்களுக்கு சவுண்ட் ட்ராக்காக இருந்திருக்கு. உங்களோட எப்பயுமே பேசும்போது காமா இருக்கும். நான் கிட்டக்கு போய் தான் கேட்கணும். அவ்வளோ சைலண்டாக பேசுவார். அவருமா ஹீரோ சார் தான் பேசுவார். டைரக்டர் காமெடி இருக்காது. விஜய் கூட ட்ராவல் பண்ணாங்க. அது மாதிரி அது சார் கதை மட்டும் அப்படியே சொல்ல ரிவீல் பண்ண வேணும் சார். நான் இல்லை சார் சொல்ல மாட்டேன் சார். நான் இப்போ ஷூட்டிங் போயிட்டே இருந்துச்சு. நடுவில் சொல்லுவார் எல்லாம் ப்ரொமோஷனுக்காக தான். பின்னாடி கூட பிரிண்ட்லாம் சக்தி திருமகன் செப்டம்பர் 19th அண்ணா. ஆனா ப்ரமோஷன்ல கூட எமோஷன்ல நீங்க வந்து அந்த ப்ரமோஷனை மறைக்கல தெரியுமாண்ணே? தேங்க்யூ. 19th மட்டும் நீங்க மறைக்கவே இல்லைண்ணே. சரி, எப்போ கையில் வச்சுங்க. சூப்பர் தான். எங்களுக்காக சக்தி திருமணம் படத்துக்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 25 படம் இது வரைக்கும் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. என்னால இப்பவும் நம்ப முடியல. இப்பதான் ஜீவா சங்கரோட டைரக்ஷன்ல நான் படம் ஷூட்டிங் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. நேற்று சட்டுன்னு பார்த்தா 25 படம். ஆக்சுவலி இந்த 25 படத்தோட கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹீரோ நடிச்ச படத்தெல்லாம் சேர்க்கல. அவங்க அந்த கிழக்கு கடற்கரை சாலையை பார்த்திருக்கீங்களா? நான் ப்ரொஃபஸரா ஆக்ட் பண்ணிருப்பேன்ல, பாத்திருக்கீங்கல்ல? அந்த படம் ஆர்ட் ஸ்டுடியோல அப்பேர் பண்ணது, சாந்தனு படத்துல கெஸ்ட் ரோல் பண்ணது, சின்ன படங்கள்ல நடிச்ச கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சேர்த்து 25 கவுண்ட் வந்திருக்கு. ஐ திங்க் நான் வந்து ஒரு 20-19 பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனிஹவ் எல்லா படமும் சேர்த்து 25 படமா ஆயிடுச்சு. அது 25வது படம் வந்து உங்க படமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா கனவு கூட நினைச்சு பார்க்கல பிரபு. அதான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். நான் இது மாதிரி உங்க கூட ஒர்க் பண்ணுவேன்னு தெரியாமலே எல்லா இடத்துலயும் எனக்கு பிடிச்ச படம் வந்து அருவின்னு தான் சொல்லியிருக்கேன். அந்த மலைப்பு போகாத அளவுக்கு வாழும் ஒரு ஒண்டர்ஃபுல்லா பண்ணியிருந்தீங்க. ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது மெசேஜ் வந்துச்சு. ஆக்சுவலா அருண் பிரபு கிட்ட இருந்து உங்களை பார்க்கணும் சார், உங்க கூட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. சத்தியமா நம்பவே இல்லை பிரபு, நீங்க எனக்கு தான் மெசேஜ் பண்ணீங்கன்னு. விஜய் தேவரகொண்டா சில இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, மச்சான் வா படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல மச்சான் நான் வரேன் மச்சான்னு சொல்லியிருப்பீங்க. நீங்க தான் வந்து பிஸியா இருக்கேன், இல்ல அந்த கதை மேட்ச் ஆகலன்ற மாதிரி உங்க பதிலெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை விஜய் தேவரகொண்ட அவருக்கு போற மெசேஜ் எனக்கு தெரியாம போட்டீங்களோன்னு நினைச்சு பார்த்தேன். அப்புறம் நீங்க நேரில் வந்து பார்க்கும்போது கூட நீங்க கதை சொன்ன விதம், பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மனசுதான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பண்ணிடணுன்ற முடிவோட தான் மீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லும்போது வேற லெவல் பட்ஜெட். இந்த படத்துல வந்து நான் வழக்கமா மீடியம் பட்ஜெட்டாவே பண்ணி பழக்கப்பட்டேன்னா வந்து இந்த படத்தை பண்ண முடியுமான்னு என்னால வந்து நோன்னு சொல்ல முடியாது. வந்து கேட்கறது அருண் பிரபுவாச்சு, சரின்னு ஒத்துக்கிட்டேன். கதை வேற பயங்கரமா இருந்துச்சு, ஒரு வழியில பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் கேட்டு முடிச்சேன். எனக்கு கதை புரியல. ஏன்னா ஃபுல்லா அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய அறிவுலாம் எனக்கு கிடையாது. சரி ஏதோ அருண் பிரபு தானே சொல்றாரு, கண்டிப்பா அறிவியல நிறைய அரசியல் பேசியிருப்பாரு, மக்கள் சார்ந்த அரசியல் நிறைய இருக்கும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணிடலாம். பொருட்செலவு ரொம்ப அதிகம், கருத்துக்களும் வேற வேற லெவல்ல தெரிக்குது. ஓகே ஓகேவா? இப்போ வேற மைக் மாத்திரலாமா? இது ஓகேவா? ஓகே ஏதோ கேபிள் கட்டா இருக்கு, போட்டுக்கு பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஓகேவா? இப்பதான் வரல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்லையா? இப்பதான் இப்போ 1 2 3 1. ஓகே, அது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணு. கேபிள் வரலையா? 1 2 1 2 வருதுங்களா? 1 1 1 2 வரலங்களா? 1 2. ஹலோ செக். ஹலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கதிர்
எனக்கு தெரிஞ்சு நீங்க பாடுனீங்கன்னா இந்த திருஷ்டி கழிஞ்சிடும். வந்துச்சா? வந்துச்சு சார். வரலையா சார்? எனக்கு தெரிஞ்சு அவர் சூப்பரா பாடுவார் சார். அவர் பாடினார்னா மைக் வராதவங்க தான் பாட சொல்லுவியா? எல்லா சேஃப்டி பிரிகாஷன்ஸ்லாம் எடுத்துட்டு தானே இப்ப சொல்ல முடியும். இப்போ வந்துச்சா இல்லையா? இல்லைங்க. என்ன ப்ராப்ளம்? கேபிள் கட்டா இருக்குமா? ஒன் டூ 1 2 1 2 check. Okay. Sorry for the inconvenience and sorry sir. வரல இந்த மைக் கேக்குதா? இல்ல மைக்ல இல்ல, அங்க போற சிக்னல் ஏதோ பிரச்சனை. ஓகேவா? ஓகே. ஆல் ஓகே? சாரி. ஒருத்தர் இல்லன்றாரு. வரலையா? வருதா சார்? ஒரே நிமிஷம். மைக் வருதுன்னா தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. வருது. ஓகே, போயிடலாமா? ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்ட உடனே நம்ம வரும்போதே முடிவு பண்ணிட்டேன். ஆனா அது பயங்கர செலவாகும் போல் இருக்கு. பட் என்ன பண்றது, அருண் பாபு கேட்டாரு, பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கதையும் வேற லெவல்ல இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கேட்கும்போது எனக்கு ஒண்ணுமே அரசியல் தெரிக்குது, வசனங்கள் எல்லாம் வந்து புரியல, இது என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. சரி, படம் போட்டு கடைசியில நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க, இதுவும் குறியீடு இதா வச்சிருக்காரா படத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி பயந்து கேட்டேன். குறியீடு இல்லை சார், டைரக்டா சொல்லியிருக்காரு. நேரா தெரிக்குது உங்க நிலைமை என்ன ஆகும்னு தெரியல இந்த படத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. என்ன ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்முக்குள்ள இருக்கு பிரபு, ஆர்ட்டா தான் நீங்க பண்ணிருக்கீங்க. என்ன நீங்க எப்படி சொல்லியிருந்தாலும், இந்த கட்சியை பத்தி நீங்க என்ன பேசியிருந்தாலுமே இதை வந்து எல்லாருமே கண்டிப்பா படமா மட்டும் தான் பார்ப்பாங்க. நானும் அப்படிதான் பார்த்தேன். ஸோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் இன் மை கெரியர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு படம் உருவாகுதுன்னா வந்து அதுக்கு டைரக்டர் எவ்வளவு முழு முதற் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு கதையை எனக்காக எழுதி சுமந்து ஒரு 5 வருஷம் ப்ராசஸ் பண்ணி வாழ்க்கை அப்புறம் 4th இயர்ல இது ஆக்சுவலா 4-5 வருஷம் எனக்காக அந்த கதையை கொண்டு வந்து என்னை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ பெருமை மிகு படமாக இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். இந்த படம் வெற்றியை தொடர்ந்து நான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும். இந்த வெற்றி எனக்கு கொடுக்க போது நினைக்கும் போது தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒவ்வொரு படமும் உருவாகிறதுக்கு காரணம் வந்து கண்டிப்பா ஒரு கண் நீங்கன்னா இன்னொரு கண் வந்து கேமராமேனோட கண்ணு. ஷெல்லியோட உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட இந்த அளவுக்கு காம்பினேஷன் இருக்குமான்னு தெரியல. அவங்க சார் சொன்ன மாதிரி குசுன்னு பேசிப்பாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியாது. வேற லெவல் காம்பினேஷன் 2 பேருமே. கடைசி வரைக்கும் நீங்க 2 பேருமே சேர்ந்தே படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஆக்சுவலா. தேங்க்யூ ஸோ மச். அருண் பிரபு ஷெல்லி கூட்டணியில இன்னொரு படமும் தயாரிட்டு இருக்கு, நம்ம கம்பெனில பண்ண போறோம். அதை பத்தின அறிவிப்புகள் வந்து கூடிய சீக்கிரம் நான் சொல்றேன் கூட. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் மகாராஷ்டிரா வந்து 1, கேரளா வந்து 1ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நமக்காக கொடுத்திருக்காங்க. சார் எப்படி சார் அது, how is it even possible? உங்களுடைய வர்க்ல மட்டும் தான் சார் இப்போ 2 states 3 states இந்த மாதிரி ரீயூனியன்லாம் நடக்குது சார். ஆமாப்பா, பேன் இந்தியாவை இப்படி கிரியேட் பண்றோம். ஃபுல்லா டைரக்டரோட சாய்ஸ் தான். ஓகே. வழக்கமாவே அவரோட அருவி படம் அண்ட் வால் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் செலெக்ஷன் பெக்யூலரா இருக்கும். இந்த படத்துல யாரு செலக்ட் பண்ணாங்க, எல்லா கான்டாக்டும் கொடுக்குறேன் அவர்கிட்ட, தெரிஞ்சவங்க நடிச்சவங்க டாப்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொடுக்கும்போது இல்ல சார் நான் ஒரு பெக்யூலரா தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியா வந்து பிரித்திய செலக்ட் பண்ணி போட்டோ காமிச்சாரு. அப்பதான் வெரி பெக்யூலியர் ஃபேஸ் இந்த படத்துல வந்து இந்த கேரக்டருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் எமோஷன் ஃபீலிங் கொடுக்க முடியாது யாருனாலையுமே. சூப்பர். இவர் படத்தை பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சினிமா மாதிரி தெரியாது, ரியல் கேரக்டர்ஸ், யாருக்கு மேக்கப் கிடையாது ஆக்சுவலா. ஒருத்தர் கூட மேக்கப் இல்லாம ரியலா வேர்த்து படம் பண்ணி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் அவர் கூட நிறைய கத்துக்கிட்டேன், நிறைய இன்புட் எனக்கு கிடைச்சது ஆஸ் அ டைரக்டரா. நிறைய எனக்கு உங்களை அறியாம எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க பிரபு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், உங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெக்னிக்கல் டீம், இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளவு சர்ப்ரைஸ் கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னோட மனமான நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகேன் தனஞ்சயன் சார், இங்க இருந்தாலும் உங்களோட விஷயங்கள் எனக்கு எப்பவுமே இருக்கு, உங்க விஷயஸ் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம கம்பெனி இன்னொரு ஸ்டாண்டர்டுக்கு போவோம் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் பிரபு. தேங்க்ஸ் அகேன் இங்க வந்து இந்த விழாவை சிறப்பிச்சு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. அண்ட் இன்னைக்கு வந்து முக்கியமான நாள் அப்படின்றதுனால 100 சாமி அனௌன்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணோம். 100 சாமி வந்து மே மாசம் 1ஆம் தேதி திரைக்கு வரும். சசி சார் சொன்ன மாதிரி
அது பிச்சைக்காரனை விட ஒரு நிமிஷம் கண்டிப்பா மேல இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஆனா உங்களை அப்படியே விட போறது கிடையாது. தனஞ்சயன் சார் பேசும்போது 2026 வந்து வேற பிளான்ஸ்லாம் இருக்காது சார் வந்து சொல்லுவாரு அப்படின்னு ஒரு விஷயம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த 2026 வேற பிளான்ஸ் எங்க மைண்ட்ல என்னப்பா அப்படி ஒரு நாள் போயிடுச்சு. என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மாதிரி கியூரியஸா இருக்கு சார். வேற ஆங்கர் வச்சுக்கலாம் தான். இல்ல அந்த மாதிரி அது உங்களுடைய பிளான் எனக்கு தெரியும் கதிர். யாரோ சார் ஒரு நிமிஷம் சார் யார் அது விசில் அடிச்சது? உனக்கு பிடிக்காதவங்க தான். அது நியாயமே கிடையாது சார். அது அரசியல் தான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அது கிடையாது. அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு அரசியல் எல்லாம் இப்போதைக்கு ஆர்வம் இல்லை. அது வேற ஒரு பிளான். இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக நான் வந்து தேடி தேடி கால் பண்ண. இப்போ இன்ஃபேக்ட் நம்ம ரோமியோ டைரக்டர் விநாயக்கெல்லாம் நான் தான் கால் பண்ணி கூப்பிட்டேன். ஜோஷோவை கால் பண்ணி கூப்பிட்டேன். விஜயாண்டியோட தனிப்பட்ட பலத்தினால வந்து எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 4 படம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இல்லை அதிகபட்சம் 5 ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும், நிறைய புது புது இயக்குநர்களை ஊக்குவிக்கணும், நல்ல நல்ல கண்டென்ட்டை நிறைய லாங்குவேஜஸ்ல கூட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அது தனியாக என்னால் பண்ண முடியாது. அதுக்கு வந்து பெரிய பலம் வேணும். அந்த பலம் வந்து தனியாக எனக்கு கிடைக்காது. அது விஜயாண்டி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிட்டடா மாறினா தான் கிடைக்கும். அப்படின்றதுனால 2027 வந்து விஜயாண்டி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிட்டடா மாறப்போகுது. தேங்க்யூ. அதான் தேங்க்யூ. சார் ஐ திங்க் திஸ் இஸ் வை வி செலிப்ரேட் யூ நினைக்கிறேன். தேங்க்யூ சார். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது 3 வார்த்தைகள் மட்டும் வந்தது, கேங்ஸ்டர், ஹஸ்லர் அண்ட் ட்ரிக்ஸ்டர் அப்படின்னு. இப்போ இந்த காஸ்ட் அண்ட் க்ரூல யாரு கேங்ஸ்டர், யாரு ஹஸ்லர், யாரு ட்ரிக்ஸ்டர்? நான் தான் சார். உங்களை தவிர சார், அது சொல்ல விட்டுட்டேன். இங்க உங்களை தவிர நம்மளுடைய காஸ்ட் அண்ட் க்ரூல வந்து எல்லாருமே அவரும் தான் சார். கேங்ஸ்டர் ஒருத்தங்க, ட்ரிக்ஸ்டர் ஒருத்தங்க, ஹஸ்லர் ஒருத்தங்க கொடுக்கணும்னா என்ன சேர்க்க கூடாதா? உங்களை சேர்க்க கூடாது சார். நீங்க கேம்லயே இல்ல, ஆட்ட யாரெல்லாம் வச்சுக்கலாம் சொல்லுங்க நீங்க. ஆமா, யார் வேணா யார் வேணா. அடுத்த 2 அழகான பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களும் சேர்த்துக்கணுமா? அதுல சேர்த்துக்கலாம் சார். என்ன பிரபு என்ன சொல்றாங்க? அவங்கள பார்த்து எப்படி சொல்றது? இந்த மாதிரி என்ன பார்த்து சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் வாய்சன், நல்லா பாருங்கப்பா. தேங்க்யூ. ட்ரிக்ஸ்டர் கேங்ஸ்டர்லாம் நான் தான் ஆக்சுவலி திருடன் இருக்கிறதுலையே. நீ அங்கிருந்து செலக்ட் பண்ண சொல்றீங்களே எப்படி? அவங்கள பாவம்ப்பா கம்பேரிட்டிவ்லி. ஓகே சார். இப்போ வந்து நான் வந்து சர்ட்டே கேட்டிருந்தேன், இந்த நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னா என்னன்னு உங்களுடைய பார்வையில சொல்லுங்க. நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறோம். நியோ பொலிட்டிக்கல் ஃபிலிம்னா வாட் இஸ் தட்? இது வரைக்கும் நீங்க பார்த்த அரசியல் படங்கள் எல்லாமே ரொம்ப புனையப்பட்டு ரொம்ப செயற்கையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கும். இப்போ நீங்க பார்க்கும்போது சினிமா பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோணாது, ரொம்ப லைவா இருக்கும். ஸோ மக்களோட வாழ்வியலை பேசுது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து பாத்தீங்கன்னா ஏழை பணக்காரன் அவங்களுக்கு பெரிய வேறுபாடு இருக்கு. ஜாதி அரசியல் எனக்கு தெரியாது, மத அரசியல் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்னோட படங்கள் எல்லாம் தொடர்ந்து அது இருக்கும், ஏழைங்களோட பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். இவரோட அரசியலும் மறைமுகமா அதை தான் சொல்ல வருது. இன்னும் மக்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து ஃப்ரண்ட்ல வச்சு தைரியமா பேசுனதுனால, அது இன்னும் யதார்த்தமான விதத்துல பேசுனதுனால வந்து அது நியோ பொலிட்டிக்கல்னு அவர் கூப்பிடுறாரு. அதான் ரீசன். இந்த படம் வந்து நிறைய பாலிடிக்ஸ் சார்ந்து இருக்கு. நீங்களுமே பேசும்போது பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க. 2026 பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் எதை விரும்புறாங்களோ அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு, மக்களோட சாய்ஸ் தான். நீங்களுமே ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் ஆக வச்சிருக்கீங்க. சூப்பர். சோ நீங்க பேசும்போது வந்து உங்களுடைய முதல் படம் மேன் பத்தி சொன்னீங்க. எனக்கு அது பேசும்போது நிச்சயமாக இந்த கேள்வி கேட்கணும்னு ஆசையாக இருந்தது. உங்களுடைய நடிகராக முதல் படம் அப்படின்னா மேன், அது வந்து மியூசிக் டைரக்டராக 25th ஃபிலிம். இப்போ இது நடிகராக எனக்கு வந்து ரொம்ப நிறைவான ஒரு தருணமாக இது ஃபீல் ஆகுது. Before I say a big thank you to you, உங்களை பத்தி ஒரு சில மீம்ஸ் மட்டும் காத்துருக்கு, அது மட்டும் பாத்துடலாமா? கண்டிப்பா, ஷூர். எஸ். நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடா இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் சென்னை எப்பவும் வரும்போது வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். திஸ் இஸ் பின் த கான்ஸ்டன்ட் ஃபீலிங் எவ்ரி டைம் ஐ கம் டு சென்னை. சக்தி திருமுகன் என்னோட ஃபர்ஸ்ட் படம், இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் அண்ட் ஐ எம் so happy. Thank you so much Vijay sir and Arun sir for believing in me for this important subject and making me a part of this story. For the first feature film, I couldn't have asked for better team, such a great and talented and passionate team to work with. So I'm so grateful. And
what to say about Marudo song. Bijit, thank you so much for giving your soothing voice to this song, and Karthik for writing such beautiful lyrics. Marudo is going to be my ringtone for next many years. Dhananjay sir, thank you so much for supporting this film. I'm so lucky, Shashi sir, that I got to meet you. Pichikiran has so many fans in Maharashtra. We also have the Marathi remake of Pichikiran, so it was wonderful meeting you. Sunil sir, handsome Sunil sir, we never got to share the screen together, but I hope one day we will share the screen and we will rock. And just to end with, like, this is just my start in cinema, and I hope that I get so many opportunities to entertain you. Thank you so much. Absolutely, and congratulations. Very many films coming your way. உங்களுக்கு அதுக்கு அட்வான்ஸா நாங்களே விஷ் பண்றோம். Thank you. எவ்வளவு அழகா பேசுறாங்க. தெரியும்பா, நீங்க மெய் மறந்து பார்த்ததை நான் பார்த்தேன். அடுத்தவங்கள்ட்ட பேசிடலாமா? கண்டிப்பா. ஓகே, உங்களுடைய பெர்மிஷனோட. ஹலோ எவ்ரிவன், நான் மலையாளம் கலந்து தமிழ்ல பேசணும்னு ஆசைப்படுறேன். நீங்க பேசணும்னு ஆசைப்படுறேன், நீங்க என்னன்னா பேசலாம். ஆனா ஹார்ட் ரேட்டு ஜில்னு போயிட்டு இருக்கு. பட் டு சே தட் இது அருண் சார் 10 வருஷமா நான் மனசுக்குள்ள திருக்கி வச்ச ஒரு விஷயம். இது விஜய் சார் 25 இயர்ஸ் ஆயிட்டு பில்ட் பண்ணியிருக்க ஒரு லெகசி. இது ஒவ்வொரு காஸ்டும் க்ரூவும் வருஷங்களால பில்ட் பண்ணிய ஒரு எக்ஸ்பர்டீஸ், கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கிற பர்ஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கிற கிராஃப்ட். ஷெல்லி சார் ஆயாலும் எவ்ரி சிங்கிள் ஏடி, மற்ற ஏடிஸும் லைட்டிங்கும் கேரவான் அண்ணா வர. ஸோ எவ்ரி சிங்கிள் பர்சன் இன் திஸ் ரூம் is more deserving to stand on the stage than me. I want to acknowledge that, and I want to thank all of you for this opportunity. Thank you so much. Thank you so much. Thank you. Rani, what do you have to say? எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப நன்றி படுறேன். நான் சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னையும் ஒரு ஆர்டிஸ்டாக மதிச்சு இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். விஜய் சார், உங்களோட மியூசிக் வந்து வளரும் போது லைஃப்பில் ரொம்ப டிஃப்ரெண்டான தருணங்களுக்கு சவுண்ட் ட்ராக்காக இருந்திருக்கு. உங்களோட படம் வந்து கூட என்டர்டெயினும் பண்ணியிருக்கு, இன்ஸ்பயரும் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களோட 25th படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப நன்றியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. அருண் சார், உங்களோட அருவி படம் வந்து ஆடியன்ஸையும் சரி இண்டஸ்ட்ரியும் சரி நிறுத்தி திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றியாக இருக்குது. Thank you for everyone for being here, for having me. I really wish for the success of this film. Thank you. Super. Thank you. 3 பெண்களுக்குமே ஒரு பெரிய விஷயம். செப்டம்பர் 19th உங்களுடைய படத்துக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கொண்டாடுறதுக்காக காத்துட்டு இருக்கோம். மீண்டும் ஒரு பெரிய விஷயம். Thank you so much. Thank you. எனக்கு ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க, என்கரேஜிங்கா இருந்தாங்க. விஜய் ஆண்டனி சார் கூட எனக்கு முதல்ல எல்லாருக்கும் ஹாய் சொல்லுவோம். அதெல்லாம் சொல்ல மாட்டான், அவன் ஒரு விஷயம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கான். அத பேசலாம். இருங்க எல்லாரும் இப்படி வந்தீங்கன்னா சொல்லுப்பா. எல்லாரும் ஃபர்ஸ்ட்க்கு நான் ஹாய் சொல்லிட்டீங்களா? சாரிப்பா, கொஞ்சம் லைட்டா காது கேர்ள்ஸ் கிட்ட பேசறது அவனுக்கு பிடிக்காது, நீ பேசுப்பா. சரி, திருப்பி எல்லாருக்கும் ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுப்பா. ஹாய் ஆல். எனக்கு விஜய் ஆண்டனி சாரோட எனக்கு ரோல் இல்லைன்னு சொல்ல முடியாது, யங்கர் வெர்ஷன் தான். ஆனா அவர் கூட நீ தான் விஜய் ஆண்டனி சார். ஆனா அவரு கூட பண்ணல, அவரு கூட நீ எப்படி பண்ண முடியும்? ஓகே, கொஞ்சம் லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். உங்களை மீட் பண்ணான்னு நினைக்கிறேன் ஈவென்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. சாரை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிட்டான். சாரை பார்த்து இவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அங்க ஒவ்வொருத்தரும் வரும்போது பேர் எழுதிட்டே இருக்காங்க. இவர் வரும்போது தோட்டாதாரணி சார், நிரோசா சார் எழுதிட்டாங்க. அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா ப்ளீஸ் கண்டினியூ. அருண் பிரபு சார் ரொம்ப சைலண்டான்னு ரொம்ப காமா சொல்லி தந்தாரு. எப்பயுமே பேசும்போது காமா இருக்கும், நான் கிட்டக்கு போய் தான் கேட்கணும், அவ்வளோ சைலண்டா பேசுவாரு. அவருமா ஹீரோ சார் தான் அப்படி பேசுவாரு, டைரக்டரும் அப்படி தான் பேசுறாரா? டைரக்டர் சார் மெயின்லி. ஓகே, அப்புறம் எப்படி நீங்க வந்து அதை கேப்சர் பண்ணி பேசுனீங்க? அதுக்கப்புறமா எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு தான் பேசுவாரு, நம்ம பண்ணிக்கலாம். கிடையாது, ஆனா எனக்கு பிடிக்கும் அவரோட பேசுற ஸ்டைல். சூப்பர். ரெண்டு பேரும் ஏதோ தனியா பேசிட்டு இருக்கீங்க, நாங்க அப்படியே அடுத்த ஆள்கிட்ட போலாம். ஒரு கிளாஸ் பசங்க மீட் பண்ணுவோம், பேசுறது சகஜ சார். நாங்க அப்படியே வேணுமே வரேன் சார், நாங்க அப்படியே அடுத்த நீங்க உங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட் கூட்டிட்டு போங்க, நீங்க பேசுங்கப்பா. எமோஷனல் டேமேஜ். நீங்க ஏதோ ஒரு ஸ்டோரி வச்சிருக்கீங்களாமே சொல்றதுக்கு? அவர் சொல்ல வந்ததையும் மறந்துட்டீங்க கதிர். சொல்லுங்க,
அருண் பிரபு சார் டைரக்டரை பத்தி சொல்லுங்க. ஆமா, அவர் எல்லாமே க்ளீன் அண்ட் டீட்டெயிலாக சொல்லி தருவார். ப்ளஸ் அவர்கிட்ட ஒரு காம்னஸ் மட்டும் பார்க்கல, அப்படியே சீவோட வேவோட சவுண்ட் மாதிரி இருக்கும் பேசும்போது. ஓ, அவர் சொல்றது புரியல, பீச்சில் உட்காந்து கேட்டு இருப்பார். சரி. ஹீரோ சார், ஹீரோ சாரோட எனக்கு காம்போ இல்லை. நீ அவரு கூட என்னன்னு வச்சுக்க, அந்த சீல ஒரு காத்து மாதிரி தான் இருக்கும் சவுண்டு. ஹீரோயின்ஸ் கூட கதிர் நமக்கு இன்னும் நிறைய பேர் கொஞ்சம் அப்படி ஸ்டேஜுக்கு, பட் இருந்தாலும் அவர் கூட பேசுறது ஜாலியா இருக்கு. தெரியுதுப்பா, தெரியுது. உங்க பேட்ச்மேட்ஸ் ரீயூனியன் நான் டிஸ்டர்ப் பண்ணல, அப்புறம் என் பக்கம் வருவீங்க, அதனால வரல. ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட். செப்டம்பர் 19 உங்களை பார்க்கறதுக்காக வெயிட்டிங். ஓகே, ஃபைனலி ஒரு தேங்க்யூ சொல்லிடுறீங்களா? தேங்க்யூ ஆல். வணக்கம் எல்லாருக்கும். இந்த விஜய் ஆண்டனி சார் 25th ஃபிலிம், அந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். தேங்க்ஸ் சார். தனஞ்சய் சார் சொன்னார் அவரோட ஹார்ட் ஒர்க் பற்றி. நான் ஒரு 30-40 days அவர் கூட ட்ராவல் பண்ணேன். அதை நேர்லேயே பார்த்தேன். நேராக ஷூட்டிங் வருவார், ரெடி ஆகிட்டு அவர் பாட்டு ஒரு லேப்டாப் ஒன்று வச்சுருப்பார். அதில் பார்த்தா அது ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். அது கேட்டால் க்ளவுடில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு புரியாது அது. நான் இந்த படம் இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது மார்கன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது மார்கன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது லாயர், அந்த படமும் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்தது இப்போ இன்னைக்கு ஒரு படம் நூறுசாமி ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, தூக்கின்னு ஒரு படம். இது எல்லாத்துக்குமே இவர் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க் வந்து நாங்கள் சிங்கப்பூர் போகும்போது பார்த்தோம். அவர் தனஞ்சய் சார் ஃப்ளைட்டில் நானும் பார்த்தேன் அவரை. கம்ப்யூட்டர் வச்சுட்டு நைட்டு நாங்கள் லைட்டாக தூங்கிட்டோம், திருப்பி வச்சு பார்த்தா கம்ப்யூட்டர்லேயே இருந்தார். என்னென்னா க்ளவுடில் ஒர்க் பண்ணுறாருனாங்க. அப்புறம் விடிய காலையில் ஃப்ளைட்டு க்ளவுடுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போதே பார்த்தேன், விவேக் சார் சொன்ன மாதிரி க்ளவுட்ல ஒர்க் பண்றேன். பைலட் கூட தூங்குவார், அவர் தூங்க மாட்டார் சார். தூங்கல, ஃப்ரெஷ்ஷாக இருந்தார். ஆமா, வந்துட்டு இப்போ ஃபுல்லாக அது உண்மையிலுமே ஆச்சரியமா இருந்துச்சு. நமக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துடும், நம்ம ஒர்க் பண்ணாம இருக்கோமோ, அது மாதிரி ஒரு குற்ற உணர்வு. அந்த ஸ்டீவ் ஜாப்ஸோட அதிகமா லேப்டாப் ஒர்க் பண்ணது இவராக தான் இருப்பாரு. நீங்க இறங்கினா லேப்டாப் வாங்கிட்டீங்களா சார்? ரொம்ப ஸ்டீவ் ஜாப்லெஸ். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் விஜய் ஆண்டனி சார். இவர் அருண் சார் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோனில் தான் கால் பண்ணாங்க. சார் ஒரு படம் ஒன்று இருக்குது, கொஞ்சம் சீரியஸ் கேரக்டர் தான், சீரியஸ் இன் சென்ஸ் காமெடி இருக்காது, விஜய் ஆண்டனி கூட ட்ராவல் பண்ணாங்க. அதே மாதிரி அது சொல்லிட்டு சார் கதை மட்டும் யார்ட்டே சொல்லாது, ரிவீல் பண்ண வேணாம் சார். நாங்கள் இல்லை சார் அதை சொல்ல மாட்டோம் சார். அப்புறம் ஷூட்டிங் போயிட்டே இருந்துச்சு. நடுவில் சொல்லுவார், சார் கொஞ்சம் இதை மாதிரி படம் வேற கேரக்டர் வந்தால் கொஞ்சம் சொல்லுங்க சார், பட் கதை மட்டும் சொல்லாதீங்கன்னாங்க. சரிங்க சார்னு லாஸ்ட் டேவும் சொன்னார். பட் இது வரைக்கும் எனக்கு கதை சொல்லவே இல்லை. இல்லை, ரெண்டு வாட்டி அவர் ட்ரை பண்ணாரு. அப்புறம் நான் போகும்போது அவர் லொக்கேஷன் பார்க்க போயிட்டாரு. இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள். சூப்பர். அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி விஜய் ஆண்டனி சார். அப்படியே நீங்க லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தானே? இல்லை, நான் வந்து மிடில் பெஞ்ச். லாஸ்ட் பெஞ்ச் வந்து ஒரு ஒன்று ஃபர்ஸ்ட் பெஞ்சாக இருக்கணும், இல்லை லாஸ்ட் பெஞ்சாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் படிச்சவங்க வந்து டாக்டர் ஆகிடுவாங்க. லாஸ்ட் பெஞ்ச் படிச்சவங்க அந்த டாக்டர் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர் ஆகிடுவாங்க. நடுவில் இருக்கிறவங்க பேஷண்ட் ஆகிடுவாங்க. புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ. தேங்க்யூ. சூப்பர்.